இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நயன்தாராவோட பர்த்டே அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய தமிழ் சினிமாஸ் வந்து செலிபிரிட்டீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பர்த்டே விஷஸ் வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கத்து இருந்தாலும், இன்னைக்கு நயன்தாரா பியாண்ட் தி ஃபேரி டேல்ஸ் அப்படிங்கிற இந்த டாக்குமெண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ரிலீஸ் ஆன டாக்குமெண்ட்ரி வந்து பார்க்கும்பொழுது, இது ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க. அண்ட் இதோட மேக்கிங் வைஸ் பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நயன்தாராவோட லைஃப் ஜேர்னி பத்தின ஒரு டாக்குமெண்ட்ரி தான் இது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிய வந்திருக்கு. அவங்க எப்படி சினிமாக்குள்ள வந்தாங்க, அவங்க எப்படி சினிமாவில் விக்னேஷ் சிவனை கல்யாணம் பண்ணாங்க அப்படிங்கிறத இதோட எண்டு. இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப அழகாகவும் பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ரி மேக் பண்ணியிருந்தாங்க. குறிப்பிட்டு இந்த டாக்குமெண்ட்ரியில் என்னென்ன விஷயங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெல்சனோட கேமியோ சொல்லலாம். ஏன்னா நெல்சன் சார் வந்து அந்த ஒரு போர்ஷன் வந்து பார்க்கும்பொழுது செம்ம லாஃபிங் மூமெண்ட்டாக இருந்துச்சு. எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறது என்னால் தெரிவிக்க முடியுது. அடுத்து பார்க்கும்பொழுது விக்னேஷ் சிவன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாராவோட லவ் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப அழகாக வந்து மேக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேரேஜ்க்கு எந்தெந்த செலிபிரிட்டிஸ்லாம் வந்தாங்க, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாரோட பாஸ்ட் அவங்க யாரெல்லாம் லவ் பண்ணாங்க அப்படிங்கிறதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ரொம்ப சூப்பராக மேக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரொம்ப எமோஷனாகவும் ரொம்ப ஃபன்னாகவும் இருந்துச்சுன்னு சொல்ல முடியுது இந்த டாக்குமெண்ட்ரி. பட் இந்த டாக்குமெண்ட்ரியில் முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த டாக்குமெண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாரா அந்த கிளிப்பிங்ஸ் யூஸ் பண்ணதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் சார் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பிங்ஸ் இந்த படத்தில் வருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 செகண்ட்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 30 செகண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பிங்ஸ் வருது. நிறைய கிளிப்பிங்ஸ் வந்து நானும் ரவுடி தான் அப்படிங்கிற அந்த இனிஷியல் ஸ்டேஜில் நயன்தாரா வந்து விக்கியை மீட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ரியில் அந்த கிளிப்பிங்ஸ்லாம் வருது. அது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்லாம் இல்லை, அந்த கிளிப்பிங்ஸ் வருது, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்பினது. பட் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் மேலே இந்த அஃபென்ஸ் ஒன்று போட்டாங்க பார்த்தீங்களா, தனுஷ் சார் யூஸ் பண்ணதுக்கு 10 கோடி கேட்டாருன்னு. பட் 30 செகண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவரோட விருப்பம் கேட்கறது கேட்காம இருக்கிறதெல்லாம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கிளிப்பிங்ஸ் இந்த டாக்குமெண்ட்ரியில் இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட தெரிவிக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஃபுல்லாக டாக்குமெண்ட்ரி பார்த்துட்டேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நயன்தாரா பர்த்டே அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ராக்காயி அப்படிங்கிற ஒரு டீசர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அது ஒரு டைட்டில் டீசர். இந்த டைட்டில் டீசர் வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாராவோட பர்த்டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படக்குழு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாரா வந்து நீங்கள் பார்க்கும்பொழுது அவங்க நடிச்சிருந்த எல்லா படமும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்ஷன் மூவிஸும் இருக்குது. பட் வந்து அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு ஸ்டண்ட் மூவி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கும் தெரியல. பட் இந்த டீசர் நான் பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் ஃப்ளெஜ்டாகவும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஆக்ஷனாகவும் வந்து பண்ணியிருக்காங்கன்னே சொல்ல முடியுது. இதை நான் பார்க்கும்பொழுது எனக்கு அந்த டீசர் பார்க்கும்பொழுது ஒரு காந்தாரா ஃபீல் தான் எஃபெக்ட் கொடுத்துச்சுன்னு சொல்ல முடியுது. ஏன்னா அவங்க வந்து இவ்வளோ ஒரு ரூட்டடாக ராவாக வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் அவங்க கிட்டேருந்து இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ், அது அவங்க பர்த்டே அன்னைக்கு வந்திருக்கும் பொழுது அவங்க ஃபேன்ஸுக்குலாம் செம்ம ட்ரீட்டாக இருக்குன்னே சொல்ல முடியுது. அதுவும் அந்த டீசரில் குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்பினது ஒரு குழந்தையை காட்டுறாங்க. அந்த குழந்தையோட எமோஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஃபுல் த்ரூ எமோஷனாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை அழுக ஆரம்பிக்குது, அதுக்கு வந்து பால் ஊற்றுறாங்க, அது குடிக்குது, அந்த வெளில போய் நயன்தாரா சண்டை போடுறாங்க அங்கே இருக்க எல்லா மக்கள்கிட்டையும். திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த குழந்தையை தூங்க வைக்கிறாங்க. ஒரு சாதாரண தாய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய எவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்க. ஆனால் இந்த சரௌண்டிங்ஸில் இருக்க மென்ஸ்லாம் அவங்களை எப்படி டாமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த டைட்டில் டீசரில் பார்க்க வேண்டிய விஷயம் ஸ்டன்ஸு ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் பின்னாடி மியூசிக்கு கோவிந்த் வசதா சார் நம்மளாம் சொல்ல வேணும், அவரோட மியூசிக் அப்படின்னாவே நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துலையுமே அவங்களோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக ஒர்க்காக இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நயன்தாரா பர்த்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கான்ட்ரவர்சிஸும் வந்திருக்கு அண்ட் நிறைய நல்ல மூமெண்ட்ஸும் நடந்திருக்கு. முக்கியமாக சொல்ல நினைச்சா அவங்களோட பியாண்ட் தி ஃபேரி டேல்ஸ் வந்து டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆயிருக்கு. அது ஒரு இல்லாமல் ராக்காயி அப்படிங்கிற ஒரு டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பர்த்டே அன்னைக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்னொரு சைடில் ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷோட ஃபேன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாராவை போட்டு செய்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் எதாக இருந்தாலும் சரி நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாரா பர்த்டே அப்படிங்கிறனால அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கலாம் மச்சம் சினிமா சார்பாக.